கிரீன்லாந்தை திரும்ப எப்போ வேணா அமெரிக்கா எடுக்கலாம். அமெரிக்காவோட பாதுகாப்புக்காக கிரீன்லாந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அது பத்தின பேச்சுகள் வரப்போ திடீர்னு பார்த்தனா ட்ரம்ப் அவர்கள் ஒரு இன்டர்வியூல பேசுறப்போ கண்டிப்பா அமெரிக்காவோட பார்டர்ஸ்ங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. அதுவும் அமெரிக்காவோட எல்லைகள்ன்றது அமெரிக்காவோட செக்யூரிட்டி பர்பஸ்க்கு மட்டும் இல்லாம நம்பர் 1 ட்ரேடிங் நேஷனா அமெரிக்காவை மாத்துறதுக்காக இது எல்லாத்தையும் நம்ம பண்ணியாகணும்னு ஒரு சவால் மாதிரி இதை விட்டுருக்காருன்னே சொல்லலாம். உண்மையிலே கிரீன்லாந்தை இவங்க எடுத்தாங்கன்னா அது அமெரிக்காவோட பிரச்சனையா மட்டும் முடியாது. அது தொடர்ச்சியா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை ட்ரிகர் பண்ணி விட்டுருன்னே சொல்லலாம். இது கூடவே சேர்த்து ATACMS ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தின விதமே சரியில்லை. உக்ரைன் இந்த ஏவுகணைகளை ஏதோ விளையாட்டு பொருள் தனமா இல்லை விளையாட்டுத்தனமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இட்டாலியோட டிஃபென்ஸ் பப்ளிகேஷன் அவங்களோட அஃபிஷியல் கிரிட்டிசிசம் வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பெலாரஸோட எலெக்ஷனை பற்றின சில செய்திகளையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தமிழ் புகிஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். பெலாரஸ்ல எலெக்ஷன் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது ஆல்மோஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இப்படி நடந்து முடிச்சிருக்க அந்த எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க? ஏன்னா பெலாரஸோட பிரசிடென்ட் எலெக்ஷன்ன்றது இப்போ ஐரோப்பிய யூனியன்ல ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கு. அதுக்கு முக்கியமான விஷயம் ஒன்னே ஒன்று மட்டும்தான். லொகேஷன்கோவோட பிரசிடென்சில பெலாரஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு லிட்டில் ரஷ்யான்னு சொல்ற அளவுக்கு ரஷ்யாவோட க்ளோசஸ்ட் அலையா மாறினது மட்டும் இல்லாம நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு வந்து அவங்களோட நாட்டில் வைக்கிற அளவுக்கு ரொம்பவே க்ளோசஸ்ட் அலையா மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்தில் பெலாரஸோட பிரசிடென்ட் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, எங்களுக்கு ஒரு பேட்ச் ஆர்சனிக் மிசைல் இருந்தால் போதும், ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே ரொம்பவும் செக்யூர்டு நாடாக எங்களால் மாற முடியும். எங்களுக்கு எதிராக யார் எந்த செயல்பாட்டை தொடங்கினாலும் சரி, இல்லை யார் எங்களை கவுண்டர் பண்ணணும், இல்லை எங்கள் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளில் தன்னிச்சையாக முடிவெடுக்கணும்னு நினச்சாலும் சரி, எங்ககிட்ட இந்த ஆர்சனிக்னு சொல்லக்கூடிய அந்த மிசைல் ஒரு பேட்ச் இருந்தாலே போதும், இது எல்லாத்துக்கும் எங்களால் பதில் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. இது வெஸ்டர்ன் மீடியாஸ்னால எப்படி சொல்லப்பட்டுச்சுன்னா, லுகஷென்கோ அவர்களுக்கு பெலாரஸுக்குள்ள எதிர்ப்புகளானது கிளம்பி இருக்கு. கண்டிப்பா அவர் இதுக்கப்புறமா பிரசிடென்டல் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது. அப்படியே ஜெயிச்சாலும் இந்த இடத்துல எலக்ட்ரல் ஃப்ராட் பண்ணி தான் ஜெயிக்க முடியுன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கு நடுவில் இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு. ரிப்போர்ட்டர்ஸ் ஃபன்னா ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க யாருக்கு ஓட் பண்ணீங்க, இல்லை யாருக்கு நீங்க ஓட் பண்ணீங்கிறத சொல்ல முடியுமான்னுட்டு. அதுக்கு அவங்க பாணியிலேயே பதில் சொல்ற மாதிரி நான் எல்லாருக்குமே ஓட் பண்ணேன்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு விஷயத்த முடிச்சுட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஃபேவரான முடிவையும் சொல்லியிருக்காரு. அமெரிக்கா இப்போதான் விடுதலை அடைஞ்சிருக்கு. இவ்வளவு நாளா கிரிட்டிக்ஸோட கையில் இருந்த அமெரிக்கான்றது இப்போதான் உண்மையான ஒரு நபர், அமெரிக்காவை விசுவாசிக்கக்கூடிய ஒரு நபரோட கையில் போயிருக்குன்னு ட்ரம்ப்பே இந்த இடத்துல வாழ்த்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த இடத்துல யார் யாரெல்லாம் அமெரிக்காவோட எதிரிகளா இல்லை யார் யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கிறதா காமிக்கப்பட்டுருச்சோ அந்த ஒரு பிம்பமானது இப்போ பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அப்படி மொத்தமாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்க தான் உண்மையிலே அந்த கான்ஸ்பிரசி தியரின்றது இந்த இடத்துல உண்மையாக இருக்கும் ஒரு சந்தேகமும் வருது. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பற்றி பார்க்கணும், இல்லை அவர் சம்மந்தப்பட்ட செய்தியில் பார்க்கணும்னா டெய்லி ஹெட்லைன்ஸே தலைவன் தான். அவரை பற்றி ஒரு செய்தியை சொல்லாமல் இல்லை அவரோட சில அப்டேட்ஸை கொடுக்காம இதுக்கப்புறம் நம்மளால எந்த ஒரு வீடியோவும் கண்டினியூ பண்ண முடியுமான்றதே தெரியல. கண்டிப்பாக பண்ணவும் முடியாது. இந்த கிரீன்லாந்து இஷ்யூ பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நடக்குமா நடக்காதா? ஏன்னா டென்மார்க்கோட எம்பி நேரடியாக அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்லிலாம் அவங்களோட பார்லிமெண்ட்ல நேரடியாகவே அமெரிக்காவை வச்சு செஞ்சிருந்தாங்க. ஸோ இது ரியாலிட்டியில் நடக்குமா நடக்காதுன்றது ஒரு விஷயம். அமெரிக்கா இதை டென்மார்க் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வேற வழி இல்லை, டென்மார்க் அதை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அமெரிக்காவோட ஹிஸ்ட்ரியை விட டென்மார்க்கோட அந்த கிரீன்லாந்து, ஏன்னா டென்மார்க்கோட கண்ட்ரோலுக்கு கீழே அது கம்ப்ளீட்டாக இருக்க ஒரு அட்டானமஸ் பகுதியாக இருக்கு. அமெரிக்காவோட வரலாறுகள் எடுத்து பார்த்தோன்னா கடந்த ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோன்னா அமெரிக்கான்ற ஒரு நேட்டிவ் அமெரிக்கன்ஸை தவிர்த்து அந்த இடத்துல யாருமே கிடையாது. இப்போ இருக்கிற ஒரு நேட்டிவ் அமெரிக்கன்ஸும் கிடையாது. 800 வருஷமா எங்களுக்கு வரலாறுகள் இருக்கு. 800 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா மேப்ல எங்க இருக்குன்னு காமிச்சிங்கன்னா நீங்க தேடணுன்ற அளவுக்கு ரொம்ப இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு ரியாலிட்டியில இன்கேஸ் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாந்தை பிடிச்சிட்டாரு, மிலிட்டரி ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பிடிக்கிறாரு, இல்லை அவங்க கிட்ட பேசி அலாஸ்காவை ரஷ்யா கொடுத்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டாருன்னு வைங்க, அது அதோடு நின்றாது. உடனே சைனா தைவான் மேலே கை வைப்பாங்க. எப்படான்னு இந்த இடத்துல அவங்க காத்துட்டு இருக்கிறதே அதுக்கு மட்டும்தான். இதில் நம்ம நிறைய ரியாலிட்டியில் கன்சர்னாக இருக்கிற விஷயங்களும் சொல்லலாம். இல்லை டொனால்ட் ட்ரம்ப் இருக்க வரைக்கும் சைனா தைவான் மேலே வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இது எல்லாமே எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருந்துராது. இப்போ கிரீன்லாந்து ட்ரம்ப் அவர்கள் திரும்ப எடுக்கிறப்போ அதுக்கு ஃபேவரான சில முடிவுகள் கிடைக்குதுன்னா தைவானோட கவர்மெண்ட் தான் இப்போ சீனாவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காங்க. அங்கே சைனாவுக்கு ஃபேவரான கவர்மெண்ட்டை கொண்டு வருது, இல்லைனா தைவானை அடிக்காமலே அவங்களை ஒட்டு மொத்தமாக சரண்டர் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான முடிவுகள் அவங்க எடுக்க ஆரம்பிப்பாங்க. சவுத் கொரியா நார்த் கொரியாவை அடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இது ஒவ்வொரு ரியாக்ஷனாக மாறி போய்கிட்டே இருக்கும். ஏன் இந்தியா பாகிஸ்தான்ல கூட இது பிரச்சனையாகும். இப்போ அமெரிக்காவோட செக்யூரிட்டிக்காக கிரீன்லாந்து எடுக்கிறாருன்னா 2 நாட்டுக்கு நடுவில் பல 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு.
இப்போ இந்த கிரீன்லாந்துன்றது அமெரிக்கா அவங்களோட செக்யூரிட்டிக்காக எடுக்கிறாங்கன்னா இந்தியா ஏன் பாகிஸ்தான் எடுக்கக்கூடாது? ஸோ அவங்களோட பிரச்சனை இல்லை, அவங்களோட செக்யூரிட்டி கான்சர்ன் இருக்குது, இல்லை அவங்க லாபம் அடையணும்னா அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பக்கம் மற்ற நாடுகள் பண்ணால் இதே ட்ரம்ப் அவர்கள் வந்து நேராக மேலே நான் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போடுவேன், உடனே நான் இந்த மாதிரி பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு இந்த இடத்துல இது ஒரு கேமாகவே நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த உலகத்தோட ஆதிக்கம்ன்றது என்னைக்குமே ஒரு தரப்பில் இருந்துச்சுன்னா இதுதான் முடிவாக இருக்கும். இதை மாற்றுறது அவ்வளோ ஈஸியாக இல்லை, இதை மாற்றுறதுக்கு வந்து ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்த்தோன்னா அது மற்ற நாடுகளோட கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் அடுத்து வந்திருக்க முக்கியமான செய்தி, அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை பற்றி பேசியிருந்தப்போ நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது எப்படி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட காஸ்ட்டை ரைஸ் பண்ணாங்க, இல்லை ஆயில் வந்து மார்க்கெட்டில் அதிகமாக பம்ப் பண்ணாங்கன்னா அமெரிக்காவுக்கு அது ஃபேவராக முடியும்னு. சிம்பிள் கால்குலேஷனுங்க. இப்போ வந்து ஒரு 2009க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா உலகத்தோட மேஜர் எக்ஸ்போர்ட்டர்ன்றவங்க அமெரிக்கா அந்த ஒரு ஸ்டேட்டில் இருந்தாங்க. பல $1 trillion பிஸ்னஸ்ன்றது அமெரிக்காவுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. உலகத்தோட பெரும்பான்மையான பொருட்களை அந்த 2010க்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்கா தான் அதிகமாக வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் சைனாவோட எழுச்சின்றது 2005லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2000வது ஆண்டுகள்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. 2005லேருந்து ஒரு அசுர வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சு 2010 அமெரிக்காவை ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு உலகத்தோட டாப் எக்ஸ்போர்ட்டர்னு பார்த்தோன்னா சைனா மட்டும்தான். ஸோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் வைஸ் மட்டும் அமெரிக்கா டாப்பில் இருக்கணுன்றதை அவர் விரும்ப மாட்டார். அவர் சாதாரணமாக ஒரு பொலிட்டீஷியன் மட்டும் கிடையாது, ஹீ இஸ் அ பக்கா பிஸ்னஸ் மேன். பிஸ்னஸ் வைஸ் எப்படி பண்ணலாம், இல்லை பிஸ்னஸ் வைஸ் இது எப்படி கொண்டு போகலான்றதா அவர் மெயினாக யோசிப்பார். ஸோ அவரோட கால்குலேஷனில் பார்க்கணும்னா இந்த இடத்துல அவங்க சைனாவை மிலிட்டரி வைஸ் வீழ்த்துறதை விட எக்கானாமிக்கலி அடிக்கணும். அப்படி அடிக்கணும்னா அமெரிக்காவோட ப்ரொடக்ஷனை அதிகமாக்கணும். அமெரிக்காவோட ப்ரொடக்ஷன் அதிகமாக்கணும்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆயிலோட ப்ரைஸஸையும் அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கேஸ் ரிசோர்ஸஸ் அவங்க இம்போர்ட் பண்ணுற காஸ்ட்டையும் அவங்க குறைச்சாகணும். இதை நேரடியாக அவங்களால குறைக்க முடியுமான்னு பார்த்தோன்னா அவங்க உள்நாட்டோட உற்பத்தின்றது அவங்களுக்கு பத்தாது. அவங்களும் சில நாடுகளையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமாக குறிப்பிட்ட ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகுது, டாலர்ஸ் வந்து சர்க்குலேஷனில் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ வெளிநாடுகள்ல இருந்து புஷ் பண்ணக்கூடிய அந்த ஆயிலோட ரேட்டை குறைக்கிறது மூலியமா மட்டும்தான் இது அமெரிக்காவால் அச்சீவ் பண்ண முடியும். இதை ஒரே கல்லில் 2 மாங்காவோ 3 மாங்காவோ கிடையாது, 4-5 மாங்காய் அடிக்கிறதுக்கு சமம். உள்நாட்டில் உற்பத்தியை அதிகப்படுத்தின மாதிரி ஆச்சு, உள்நாட்டு மக்களுக்கு தேவையான பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை விலையை குறைச்ச மாதிரி ஆச்சு, ஒப்பக்கையும் ஒப்பக் ப்ளஸையும் அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்த மாதிரி ஆச்சு, ரஷ்யாவை சாங்ஷன்ஸை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஆச்சு. திரும்பவும் அமெரிக்காவை நம்பர் 1 ஆக்குறதுக்கான அந்த சான்ஸும் இந்த இடத்துல வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு முடிவுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இந்த அளவுக்கு அதிகமான பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கு. பிரச்சனைன்னு சொன்னா இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ATACMS பயன்பட என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த ஏவுகணைகளை இப்படியா பயன்படுத்துவாங்கன்னு இட்டாலியோட R&Dன்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் பப்ளிகேஷன் இந்த இடத்துல ஒரு பெரிய செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது வந்து அவங்களோட அஃபிஷியல் சைட்ல எடுத்த செய்திகள், அவங்களோட லோக்கல் லாங்குவேஜில் இருக்கும். டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தேவையான செய்திகள் ஆங்கிலத்தில் கிடைக்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 500க்கும் அதிகமான ATACMS ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுத்துருந்தாங்க. அதோட ஸ்டாக் பைல்ஸை பார்த்தோன்னா கடைசியாக வந்து அப்டேட் பண்ணி ஒரு 50 ஏவுகணைகள் தான் இருக்குது. இதை வந்து ATACMS வந்து உக்ரைன் பயன்படுத்துறதே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கணக்கே இல்லாமல் என்ன வேல்யூ இருக்க டார்கெட்டுக்கு எதை பயன்படுத்தணும்னு தெரியாமல் ஜஸ்ட் நம்பர்ஸாக மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்போவே நிறைய அக்யூசேஷன் இருந்துச்சு. அதை நம்மளும் சொன்னப்போ அப்போவே நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை அவங்க பர்ஃபெக்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள் ரஷ்யாவோட இந்த சைட்ஸ் இத்தனை நேரத்தில் அடிச்சிருக்காங்க, இதெல்லாம் பெரிய செய்தியாக வருது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அடிச்சாங்க தான். இப்போ இந்த ரிசர்ச் பேப்பர்லேயே அதே தான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உக்ரைன் அடிக்கிறாங்க, ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் இல்லை ஒவ்வொரு தடவை உக்ரைன் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறப்பவும் மினிமம் 6 ATACMS ஏவுகணைகளையும் அது கூடவே சேர்த்து 3-5 ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணைகளையும் இரட்டை இலக்கங்களை தொடக்கூடிய அளவுக்கு ஸ்கால்ப் ஏவுகணைகளை ஏவுறாங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய மிசைல் பேரேஜை ரஷ்யன் பொசிஷன்ஸ்க்கு எதிராக நடத்துகிறப்போ ஏர்ஃபீல்டு அடிக்கிறாங்க, ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை அடிக்கிறதுக்கு ட்ரோன்ஸ் கூட சேர்த்து இதை பயன்படுத்துகிறாங்க, முக்கியமான அம்யூனிஷன் டிப்போட்ஸை அடிக்கிறாங்க, இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் இதை அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இத்தனை ஏவுகணைகளை ஏவுறப்போ உக்ரைனுக்கு அதுக்கான ஈல்டு கிடைக்குதான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 6 ATACMS ஏவுகணைகளை பயன்படுத்தி உக்ரைன் இந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா ரஷ்யாவுக்கு இவ்வளவு நாள் இவங்க சொல்லிட்டு இருக்க கணக்கில் 4-5 மடங்கு பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கணும். ஸோ உக்ரைன் இந்த இடத்துல 2 ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டிய இடத்துல 8க்கும் அதிகமான ஏவுகணைகள் பயன்படுத்துறாங்க. இப்படி அதிகமாக பயன்படுத்துறப்போ அதோட ரேடார் கிராஸ் செக்ஷன்ன்றது ரஷ்யாவோட ரேடார்கள்ல அதிகமாக பதிவாகுது. அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஆரம்பத்தில் பார்த்தோன்னா 4-5 ஏவுகணைகள் உள்ள போறப்போ ஒன்று கூட அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியல. ரெண்டாவது அட்டாக்ல பார்த்தோன்னா உள்ள 8க்கும் அதிகமான ஏவுகணைகள் போறப்போ அதில் பாதி இன்டர்செப்ட் பண்ணாங்க. 3வது தடவை கம்ப்ளீட்டாக அந்த ATACMS டவுன் பண்ணி இங்கே பாருங்க இதில் இந்த ஸ்பேர் இருக்கு, இதோட வார்ஹெட் இந்த அளவுக்கு இருக்கு, இதில் இருக்கக்கூடிய கைடன்ஸ் சிஸ்டம் இந்த அளவுக்கு கிடைக்குதுன்ற அளவுக்கு ஜாமிங் மூலமாவே அது கீழே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு உக்ரைன் இன்புட்ஸ் அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஏவுகணைகளை அவங்க ப்ராப்பராக பயன்படுத்தாததுனால ரஷ்யாவுக்கு தேவையான இன்டெல் சீக்ரெட்ஸை இந்த இடத்துல உக்ரைனே வாண்டடாக கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பெரிய அக்யூசேஷனை வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க சொல்கிறதுல நம்ம எதை ஏற்றுக்கிறோமோ இல்லையோ உக்ரைன் செயல்படக்கூடிய அந்த விதம்ன்றது ரஷ்யாவை அடிக்கிறாங்க, ரஷ்யாவுக்கு பாதிப்புகள் ஏற்படுது. ஆனால்
உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான மிசைல் பவர் இந்த ஏடிஎஸ்எம்எஸ் அவங்க ப்ராப்பராக இந்நேரத்துக்கு பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இதை விட அதிகமான பாதிப்புகள் அவங்களால ஏற்படுத்தியிருக்க முடியும். இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு நேம் சேக்குக்காக ரஷ்யாவோட பேஸை நான் இந்த இடத்துல அடிச்சிருக்கேன். அதில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அம்யூனிஷன் டிப்போல ஏற்படக்கூடிய டேமேஜ், அவங்களோட ஏர்ஃபீல்டில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர்த்து மேஜராக கிளைம் பண்ணுற மாதிரி இப்போ வந்து உக்ரைன் கர்ஸ்லேயே அடிக்கிறாங்கன்னு வைங்க. ஏதாச்சும் ஒரு இடத்த கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் ரஷ்யா ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி அடிச்சிருக்காங்கன்ற ஒரு இடத்த சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு நேம் சேக்குக்காக உக்ரைன் இதை பண்ணுறாங்களே தவிர அதை தாண்டி உண்மையிலே ஆப்ரேஷனல் வேல்யூ இருக்கக்கூடிய டார்கெட்ஸை இவங்க அடிக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ்ன்றது இந்த இடத்துல குறையுது. ஸோ இதை வந்து முன்னாடியே ப்ராப்பராக பிளான் பண்ணியிருந்தாங்க, இல்லை உண்மையிலே வந்து சரியான இன்டெல் இன்புட்ஸோட இந்த இடத்துல அடிச்சிருந்தாங்கன்னா இவங்க நேரத்துக்கு அடித்த வேகத்துக்கு ரஷ்யா அந்த இடத்துல மொத்தமாக பேரலைஸ் ஆகியிருக்கணும், அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் அந்த இடத்துல தடைப்படுத்தப்பட்டிருக்கணும். ஆனால் அது நடக்கலை. அதை தான் இந்த பேப்பர்லையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நிற்போம். அது வரைக்கும் வந்து முடிப்பது உங்கள் எல்லாருக்கே.